ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ். மகிழ்ச்சியான புதிய அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு அதிரடி ஆஃபர்களை வழங்கினாரா விஜய்? இதனால் தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணேன், நடிகர் சிம்பு பேச்சு. அதிமுக கூட்டணியில் தேமுதிக நம்பிக்கை கொடுத்த இபிஎஸ். காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதிகள் பற்றி பேசவில்லை, கனிமொழி பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. திரைப்பட சென்சார் வழங்குவதற்கான கால அவகாசம் 18 நாட்களாக குறைக்கப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். குறும்படங்களுக்கு 3 நாட்களுக்குள் சென்சார் சான்று வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போது ஒரு திரைப்படத்திற்கு சென்சார் சான்று வழங்க 28 முதல் 48 நாட்கள் வரை ஆகிறது. இந்த அறிவிப்பால் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டு சென்சார் போர்டை நாட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்தாலும் திரைமறைவில் தாவேகா உடனும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விஜய் பல அதிரடி ஆஃபர்களை வழங்கி இருப்பதாக பேசப்படுகிறது. கூட்டணிக்கு வந்தால் 70 தொகுதிகள், ஒரு துணை முதல்வர் பதவி, 6 அமைச்சர்கள் பதவி, லோக்சபா தேர்தலில் 28 தொகுதியை தாவேகா தருவதாக உறுதியளித்திருப்பதாக உறுதிப்படுத்த படாத தகவல் கசிந்துள்ளது. ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணத்தை நடிகர் சிம்பு கூறியுள்ளார். பல ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கும் விஜயின் கடைசி திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டும் என்பதால் அவருக்கு ஆதரவாக ட்வீட் போட்டதாக கூறினார். மேலும் அரசியல் குறித்து பேசுவதற்கு தான் சரியான ஆள் அல்ல என கூறிய சிம்பு, என்றாலும் விஜயின் அரசியல் பயணத்துக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என இபிஎஸ் இடம் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதையடுத்து ஆட்சி அமைக்க தேவையான எந்த வாய்ப்பையும் இழக்க மாட்டோம், விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்று இபிஎஸ் நம்பிக்கை அளித்திருக்கிறார். இதனால் 14+1 தொகுதிகள் கேட்கும் தேமுதிகவுக்கு 10+1 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவித்த கனிமொழி எம்பி தொகுதிகள் பற்றி இதுவரை பேசவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் குழுவில் இருப்பவர்களே கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உள்பட மற்ற விஷயங்களை பேசுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். சமீப காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புகைச்சல் உண்டான நிலையில் இரு கட்சியினர் தரப்பிலும் கூட்டணி தொடர்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது.